சரி, நீ சீக்கிரம் வீட்டுக்கு போ. உனக்கு நிறைய வேலை இருக்கும். சரிங்க. ம். நீ ரொம்ப வெகுளி சக்தி. ஏன் அண்ணி அப்படி சொல்றீங்க? பின்ன யார் என்ன சொன்னாலும் அதை அப்படியே நம்பிடுற. அவளை பார்த்தா உண்மை சொல்ற மாதிரியா இருக்கு. இல்லதான் அண்ணி, ஆனா அவ சொன்ன போய் நம்ம திரும்பி கேள்வி கேட்காத அளவுக்கு போய் அதனாலதான் அமைதியா இருந்துட்டேன். இப்படியே அமைதியா விடுறதுனாலதான் உனக்கு நிறைய பிரச்சனை வருது. அண்ணி, அமைதியா இருக்கிறதுல தப்பில்ல அண்ணி, அஜாக்கிரதையா இருக்கிறது தான் தப்பு. எனக்கு அவன் மேல சந்தேகமா தான் இருக்கு. அவன் மேல ஒரு கண்ணு வைப்போம். சரி வாங்க போலாம். இந்த வெங்கட் சரியான சாம்பாராவே இருக்கான். நைட்டு நேரத்துல ஒரு ஃபோன் பண்ணி கொஞ்சம் அக்கறையா விசாரிச்சு கொஞ்சம் ரொமான்ஸா பேசி போனை வச்சா எவ்வளவு நல்லா இருக்கும். எல்லாத்தையும் நாமளே செய்ய வேண்டியதா இருக்கு. பேசாம நான் பையனா பிறந்து அவன் பொண்ணா பிறந்திருக்கலாம். இப்ப என்ன பண்ணிட்டு இருப்பான் நம்ம ஆளு? சரி, ஃபோன் பண்ணி பார்க்கலாம். என்ன ஒண்ணுமே புரியலையே. இந்த கேஸ் எப்படி டீல் பண்றது? அனுவா இந்த டைம்ல எதுக்கு கால் பண்றா? சொல்லணும். இந்த நேரத்துல கட்டிக்க போற பொண்ணு ஃபோன் பண்றாளே, ஒரு ஆசையா பேசுவோன்னு இல்லாம அது என்ன சொல்ல அனுன்னு? சாரி அனு. சரி சொல்லு, என்ன இந்த நேரத்துல கால் பண்ணிருக்க? என்ன விஷயம்? என்ன பண்ணிட்டு இருக்க? கேஸ் கட் பார்த்துட்டு இருக்கேன். கேஸ் கட் பார்த்துட்டு இருக்கியா? இன்னும் ஒரு மாசத்துல நம்ம கல்யாணம், ஞாபகம் இருக்குல்ல? ஹலோ மேடம், அதனாலதான் எல்லா வேலையும் நானே இழுத்து போட்டு செஞ்சுக்கிட்டு இருக்கேன். கல்யாணத்துக்கு அப்புறம் நான் தானே சம்பாதிக்கணும். அப்போ நம்ம கஷ்டப்படக்கூடாதுல்ல. அதான் இப்பவே நிறைய கேஸ் எடுத்து பண்ணிக்கிட்டு இருக்கேன். அனு, நாளைக்கு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் உன்னை எப்படியெல்லாம் பாத்துக்கணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கேன் தெரியுமா? அதுக்கெல்லாம் நமக்கு நிறைய காசு வேணும்ல. அதுக்கப்புறம் குழந்தை குட்டின்னு நமக்கு வந்தா நிறைய செலவு இருக்குல்ல. ஏய் அனு, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? நாளைக்கு காலையில டிஎம் ஸ்கூல்ல எனக்கு இன்டர்வியூ இருக்கு. ஏன் ஸ்கூல் டீச்சர் ஆக போறியா? இல்ல 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 இல்ல. பின்ன எதுக்கு ஸ்கூல்ல இன்டர்வியூ? அது வந்து ஏய், வலியாம விஷயத்த சொல்லு. இல்ல, எப்படியோ 2023ல நம்ம குழந்தைக்கு ஸ்கூல்ல அட்மிஷன் வாங்குறதுக்கு கூட்டிட்டு போகணும். அதான் அட்வான்ஸா இப்பவே. நம்ம குழந்தைக்கு அட்மிஷன் வாங்கவா? நீ என்ன லூசா? நமக்கு இன்னும் கல்யாணமே ஆகல, அதுக்குள்ள குழந்தைக்கு ஸ்கூல் அட்மிஷனுக்கு இப்பவே அப்ளை பண்றியா? பின்ன நம்ம குழந்தை நல்லபடியா நல்ல ஸ்கூல்ல படிக்க வேண்டாமா? அதுக்காக தான் இப்பத்துல இருந்தே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன். அதுக்காக இப்பவே வா? நீ வேற அனு, என் பக்கத்துல காலேஜ் படிக்கிற பையன் ஒருத்தன் கியூல நின்னுகிட்டு இருந்தான். எதுக்குடா நிக்கிறேன்னு கேட்டா, என் குழந்தைக்கு 2027ல அட்மிஷன் வாங்க நிக்கிறேன்னு சொல்றான். நானே ரொம்ப லேட்டுன்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன் தெரியுமா? நீ வேற. உனக்கு ஒண்ணு தெரியுமா? இன்டர்வியூல கேட்ட எல்லா கேள்விக்கும் கரெக்டா பதில் சொல்லி 2 அட்மிஷன் வாங்கியிருக்கேன். அது என்ன 2 அட்மிஷன்? என்னன்னு கேக்குற? ஒருவேளை உனக்கும் எனக்கும் ட்வின்ஸா பிறந்தா அதுக்காக தான் சேர்த்து 2ஆ வாங்கியிருக்கேன். ஹலோ, என்ன பேச்சே காணும்? நான் வெக்கப்படுறேன். ஓ ஓ வெக்கம். ஐயோ, இந்த நேரம் பார்த்து நான் அங்கெல்லாம போயிட்டேனே. ஏன்? இல்ல, நீ முத வெக்கப்படுறத பார்க்க முடியாம போயிடுச்சேன்னு ஒரே ஃபீலிங்கா இருக்கு. போடா லூசு. அறிவு கட்ட முண்டோ, நீ என்ன கலாய்க்கிறியா? மவனே, நீ மட்டும் என்கிட்ட மாட்ன செத்தடா. டேய், யாரா நீ? எதுக்குடா எங்க வீட்டு பொண்ணுகிட்ட பம்பு பண்ணிட்டு இருக்க? மவனே, மட்டும் என் கையில சிக்குன செத்தடா. ஹலோ, யாருங்க நீங்க? டேய் சிவாடா. சார், நான் வெங்கட் பேசுறேன் சார். வெங்கட்? வெங்கட்? அனு, இவ்வளவு நேரம் வெங்கட்டியா திட்டிட்டு இருந்த? ஆமா மாமா. என்ன? அவன் என்ன ரொம்ப கலாச்சான், அதான் கடுப்பாயி. சாரி மாமா. என்ன நீ? ஹலோ வெங்கட்,
சார் சொல்லுங்க சார். ஹே, இனிமே சார்லாம் கூப்பிடாத, ப்ரோனே சொல்லு. சரிங்க ப்ரோ. சரி வெங்கட், நீங்க உங்க அடிதடி ரொமான்ஸை கண்டினியூ பண்ணுங்க, நான் கிளம்புறேன். சாரி அனு, உன்னை டிஸ்டர்ப் பண்ணதுக்கு. ஐயோ பரவாயில்ல மாமா. ஆமா நீங்க என்ன இந்த நேரத்துல? இல்ல, ஒரு கால் வந்தது, உள்ள சரியா சிக்னல் கிடைக்கல, அதான் மேல வந்தேன். வந்து பார்த்தா நீ யாரோ திட்டிட்டு இருந்தா நினைச்சு போனை வாங்கினேன், பார்த்தா அது வெங்கட். சரி நீ கண்டினியூ பண்ணு, ஐயோ வெங்கட் லைன்ல மாமா, இருக்காரு. நீங்க ஏதோ ஃபோன் பேசிட்டு இருந்தேன்னு சொன்னீங்க. நீங்க இருங்க, நான் போறேன். நோ நான் அப்புறம் பேசிக்கிறேன், நீ பேசு. வெங்கட் பேர ரொம்ப நேரம் லைன்ல இருக்காரு பாரு. ஓகே மாமா. அப்புறம் அனு, ஆ? இன்னொரு தடவை வெங்கட் இந்த மாதிரி திட்டாத. ஏன் மாமா? பாவம், அவர் ஒரு ஆம்பளை. ஒரு ஆம்பளையோட மனசு இன்னொரு ஆம்பளைக்கு தான் தெரியும். சரிங்க மாமா. நீ சக்தியோட தங்கச்சின்னு அடிக்கடி ப்ரூவ் பண்ணிக்கிட்டு தான் இருக்க. ஹலோ சொல்லு. என்ன சொல்லு? சாரி. எதுக்கு? உன்னை கண்டபடி திட்டினதுக்கு. இதுக்கு தானே? அதெல்லாம் பரவாயில்ல விடு. இது என்ன எனக்கு புதுசா? இதெல்லாம் எனக்கு ரொம்ப பழகிடுச்சு. எப்படி இருந்தாலும் காலம் முழுக்க நான் அவன்கிட்ட திட்டு வாங்கி தான் ஆகணும். அதுக்கு நான் பழக்கப்படுத்திக்கணும்ல, அதுக்கு தான். ஆமா, உன் மாமா ரொம்ப டென்ஷன் ஆயிட்டாரு போல இருக்கு. ஆமா வெங்கட், அவரு என்னை யாரோ தப்பா ட்ரீட் பண்றாங்கன்னு நினைச்சு கோவப்பட்டு தான் உன்னை திட்டிட்டாரு. உனக்கு ஒன்று தெரியுமானு? உண்மையிலேயே சொல்றேன், சிவா சாருக்கு உன்னோட குடும்பத்து மேல பாசமும் அக்கறையும் அதிகமாவே இருக்கு. ம். ஆனா இதெல்லாம் கொஞ்ச நாள்லயே முடிஞ்சிருமோன்னு ரொம்ப பயமா இருக்கு வெங்கட். கவலைப்படாதானு, இன்னாருக்கு இன்னார்னு அந்த கடவுள் எழுதி வச்சிருப்பாரு. கண்டிப்பா சொல்றேன், சிவாவும் சக்தியும் சேரணும்னு இருந்தா அவங்கள யாராலையுமே பிரிக்கவே முடியாது. இங்க பாரு, இந்த சேரணும்னு இருந்தா சேருவாங்கலாம் சொல்லாத. சிவா மாமாவும் சக்தி அக்காவும் கண்டிப்பா சேர்ந்து தான் வாழணும். அதுக்கு நாம தான் ஏதாவது பண்ணி ஆகணும். சரி அனு, நீ எதுக்கும் கவலைப்படாத. அவங்க 2 பேரும் பிரியாம பாத்துக்கிறது நம்மளோட வேலை. அதை நான் பாத்துக்கிறேன். ஓகே? ஓகே பாய். குட் நைட். லவ் யூ. ஓகே அனு, லவ் யூ. பாய். பாய். சுந்தர், என்ன பண்ற? பாதாம் பால் சூப்பரா இருக்கு ப்ரோ, அதான் குடிச்சிட்டு இருக்கேன். குடிடா குடி, நல்லா குடி. ஆஹா, டேய், நான் இங்க சக்தியை பார்க்க முடியாம கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன், நீ பாதாம் பால் குடிக்கிற. பாதாம் பால்னா பாதாம் பால் தான். உங்களால தாண்டா சக்தியை நானும் ஒருத்தர் பார்த்துக்க முடியாம தவிச்சிட்டு இருக்கோம். நீ மட்டும் நல்லா ருசிச்சு பாதாம் பாலை குடிக்கிற. எனக்கு வர்ற கோவத்துக்கு அப்படியே உண்டு. என்னாச்சு சுந்தர்? ப்ரோ, எவனோ என்ன கான்ல செம்மையா திட்டான்னு நினைக்கிறேன் ப்ரோ. வேற யாரு? நான் தான். டேய், உன்னெல்லாம் யாரா திட்ட போறா? அதான் ப்ரோ, எனக்கும் ஒன்றும் புரிய மாட்டேங்குது. என்ன யார் இந்த நேரத்துல போய் திட்ட போறா? நான் யாரையும் ஏமாத்தவும் இல்ல, யாருக்கும் எந்த கெடுதலும் பண்ணல, எந்த குடும்பத்தையும் பிரிச்சு. ஆட்டா பாவி ப்ரோ, அப்ப நீ தான் என்ன திட்டினியா? கண்டுபிடிச்சிட்டானே. டேய், என்னடா அப்படி பாக்குற? நான் என்னமோ உன்னை திட்டின மாதிரி அப்படி முறைக்கிற? படு படு தூங்கு. கண்டிப்பா வந்து திட்டிருப்பான். ஏன் தூக்கமே வர மாட்டேங்குது? இவன் கூடலாம் படுத்தா எப்படி தூக்கம் வரும்? இன்னைக்கு நம்ம பூஸ்ட் வாங்கல, அதனாலதான் தூக்கம் வரல. போன்ல வாங்கிடுவோம். டேய், எங்கடா? யூஸ் போறேன் ப்ரோ. டேய் ப்ரோ, இந்த நேரத்துல எங்க போவாங்க? பாத்ரூம் தான் போறேன். ஏய் சக்தி, தூக்கம் வரலையா? இல்லக்கா. சரி போ. ஐயோ,
உனக்கு தூக்கம் வரலையா? ஏய் நீ வேற ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரேன்டி. ஹலோ, என்னாச்சு மீனுக்குட்டி? பொறையடிச்சுங்க. அதே போற. சரி, சக்தி என்ன பண்றான்னு அப்படியே கொஞ்சம் எட்டி பாரு. ஒரு நிமிஷங்க. உட்கார்ந்திருக்கா. எப்படி உட்காந்துருக்கா? எங்க நகத்தை கடிச்சுக்கிட்டு யார் மேலயும் கடுப்பா இருக்கா. அது யார் மேலயும் இல்ல, உன் மேலதான். அதனாலதான் உனக்கு பொறையேறி இருக்கு. ஐயோ, ஏன் மேலையா? நான் என்ன பண்ணேன்? ஆ? இளம் ஜோடிகளை பிரிச்சு வச்சிருக்கோமே, அது ஒண்ணும் பத்தாதா? ஓ, அப்போ உங்களுக்கு? எனக்கெல்லாம் ஹார்ட் அட்டாக்கே வந்திருக்கும், அந்த அளவுக்கு பொறையேறிச்சு. ஐயோ, என்னங்க சொல்றீங்க? ஆ, ஆமா மீன்குட்டி, இப்போ ஒன்றும் பரவாயில்ல, சரியாயிடுச்சு. நீ தண்ணி குடிச்சு படு. ம்? ஆ, சரிங்க. ஏய், ஏய், மீன்குட்டி, மீன்குட்டி. என்னங்க? வேற என்ன, பூஸ்ட் தான். இப்ப எப்படி குடுக்கறது? போன்லயே கூட. என்னங்க, வேணாங்க, சும்மா இருங்க. நீ பூஸ்ட் கொடுக்கலன்னா எனக்கு தூக்கமே வர மாட்டேங்குது மீன்குட்டி. ப்ளீஸ் மீன்குட்டி கூட. ம். ம்மா. ஏங்க, போதுமா? ஆ, 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 போதும். ம். அப்பாடா, இப்பதான் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷா இருக்கு. ஹுய்! உவா! சுஜா! டேய் என்னடா வயிறு சரியில்லையா? இப்போ நான் வந்து குதிச்சு படுத்தது உனக்கு வயிறு சரியில்லாத மாதிரி தெரியுதா? போடா, பூஸ்ட் குடிச்சேன்ல, அதோட எனர்ஜி. டேய் நீ பாதாம் பால் தானே குடிச்சேன்னு சொன்ன. உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுல, படுற. கேட்கணும் நல்லா கேள்வி. டேய். என்ன இவன் இன்னும் தூங்காம இருக்கான்? ஒருவேளை இவனும் பூஸ்ட் எதிர்பார்க்கறானோ? இவன் வேலைக்கு ஆக மாட்டான், நம்ம தூங்குவோம். சக்தி முழிச்சிருப்பாளான்னு தெரியலையே. இப்போ ஃபோன் பண்ணா மீனாட்சியும் டிஸ்டர்ப் ஆவா, இவனும் எந்திரிச்சு உட்காந்துருவான். என்ன பண்ணலாம்? நம்ம மெசேஜ் அனுப்பிச்சிட வேண்டியதான். ஹாய். ஹாய், மாமா மெசேஜ் அனுப்பியிருக்காரு. ஹாய் மாமா. ஹாய் மாமா. என்ன பண்ற? என்ன பண்ற? உங்க நினைப்பாதான் இருக்கேன் மாமா. உங்க நினைப்பா தான் இருக்கேன். தூக்கம் வரலையா? தூக்கம் வரலையா? ம்ஹும். ம். ஏன்? அதான் சொன்னேன்ல,
உங்க நினைப்பாவே தான் இருக்கேன். அதான் சொன்னேன்ல உங்க நினப்பாவே இருக்குண்ணா. ப்ரோ நீங்க என்ன பண்றீங்க? ஒன்றும் இல்லையே, அது நியூஸ் அப்டேட் பார்த்துட்டு இருக்கேன். நான் கூட நீங்க வாட்ஸ்அப்ல யாருக்கும் மெசேஜ் அனுப்புறீங்களோன்னு நினைச்சேன். வாட்ஸ்அப்பா? ஆ. நான் எங்கடா சோஷியல் மீடியாலாம் யூஸ் பண்றேன். அப்புறம் எதுக்கு ப்ரோ வாட்ஸ்அப்ல தனிமை என்னை கொள்ளுதுன்னு ஸ்டேட்டஸ்லாம் போட்டுருக்குற? அது நானே சொல்றேன். அதை நீ போடல, உன் அட்மின் உன் பர்மிஷன் இல்லாம போட்டாங்கன்னு சொல்ல போற. ஆமா ஆமா. ஆனா ப்ரோ வாட்ஸ்அப்ல உன் ஸ்டேட்டஸ் போடுறதுக்கு அட்மின் வச்ச ஒரே ஆள் நீ தான் ப்ரோ. இது ஆகாது. மீனாட்சிக்கு ஃபோன் பண்ணிடுவோம். டேய் எங்கடா போற? நல்லா இருந்த எனக்கு வயிறு சரியில்லைன்னு கேட்டல, இப்போ எனக்கு உண்மையிலேயே வயிறு சரியில்லை. ஐயோ, அத கொடுத்தாச்சுல, திரும்ப என்ன? இப்ப வேற எழுந்தா இவ கேள்வி கேட்பாளே. அப்பா, என்னக்கா தூக்கம் வரலையா? வரல. ஐயோ, கொஞ்ச நேரம் மாமா கூட சந்தோஷமா மெசேஜ் அனுப்பலான்னு பார்த்தா அதுக்குள்ள ஒரு டிஸ்டர்பன்ஸ். என்னங்க மறுபடியும் அத போஸ்ட் கொடுத்தாச்சுல, பேசாம தூங்க வேண்டியதானே? மீனுக்குட்டி, நான் அதுக்கு ஃபோன் பண்ணல. சிவா இங்க ஃபோன் யூஸ் பண்ணிட்டு இருக்கான். அநேகமா சக்திக்கு தான் மெசேஜ் அனுப்பிச்சிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். நீ சக்தி என்ன பண்றான்னு பாரு. ஒரு நிமிஷம். யாருக்கு மெசேஜ் பண்றா? அக்கா என்னக்கா பண்ணிட்டு இருக்க? அது ஒண்ணு இல்ல சக்தி, ஏதோ பெர்ஃப்யூம் ஸ்மெல் வந்துச்சு. அது உன்கிட்ட இருந்து வருதான்னு பார்த்தேன், ஆனா உன்கிட்ட இருந்து வரல, வேற எங்க இருந்தோ வருது. நீ கண்டினியூ பண்ணு. எங்க இருந்து வருது? பெர்ஃப்யூம் ஸ்மெல்னு சொல்லிட்டு பாத்ரூம்குள்ள போறா. இவளை யார் சண்டை போட சொன்னது? புத்தி மழுங்கி போயிடுச்சு. ஆமாங்க, சிவாக்கு தான் மெசேஜ் பண்ணிட்டு இருக்கா. எஸ், சூப்பர் சூப்பர் மீனுக்குட்டி, நம்ம பிளான் இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் ஆயிட்டே வந்துட்டு இருக்கு. இதே நம்ம மெயின்டைன் பண்ணோம்னா கண்டிப்பா 2 பேரும் ஒரு நாள் லாஸ்ட் ஆகி டிவோர்ஸே வேணும்னு ஒண்ணு சேர்ந்துருவாங்க. ஆமாங்க. சரி, நீ போய் படு. மீனுக்குட்டி என்னங்க? மீன்குட்டி, அப்படியே இன்னொரு பூஸ்ட். இப்பதானே கொடுத்தேன். அதுக்கு என்ன பண்ண முடியும்? மறுபடியும் கொடுத்தா என்னவா? இங்க பாருங்க, இதான் கடைசி, திரும்ப கேட்க கூடாது. ஓகே? நீ முதல்ல கொடு. அடடா, செம. இதுதான் வேணும். அப்படியே எனர்ஜி. சரி, பை, நான் கட் பண்றேன். படுக்கல? படுக்கிறேன். ப்ரோ, இன்னும் தூங்கலையா நீ? நீ தூங்கலையா? தூங்குறேன். தூங்கு. என்ன உனக்கு அவ்வளவு பிடிக்குமா? என்ன உனக்கு அவ்வளவு பிடிக்குமா? ரொம்ப பிடிக்கும். ரொம்பன்னா எவ்வளவு பிடிக்கும்?
இந்த வானளவுக்கு பிடிக்கும். வானத்துக்கு தான் எல்லையே இல்லையே. அந்த அளவுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஐ லவ் யூ மாமா. ஐ லவ் யூ மாமா. ஐ லவ் யூ. டேய் சிவா, தேவையில்லாம சக்தி மனசுல ஆசையை வளர்க்காத, டெலீட் பண்ணிடு. நீ இன்னும் மாமா ரிப்ளை பண்ணல? நான் உன்னை பார்க்கணும் சக்தி. நான் உன்னை பார்க்கணும் சக்தி. அந்த ஒரு வார்த்தையை மட்டும் சொல்ல மாட்டீங்களே மாமா? கண்டிப்பா ஐ லவ் யூன்னு டைப் பண்ணிட்டு அதை டெலீட் பண்ணிருப்பீங்க.